சென்னை சைதாப்பேட்டை அருகே சுற்றித் திரியும் மான்களுக்கு நாள் தவறாமல் உணவளித்து வருகிறார் அப்பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவர். யார் அவர்? பார்க்கலாம். சென்னை சைதாப்பேட்டையைச் சேர்ந்த இவர் அங்குள்ள கோல்ஃப் மைதானத்தில் உதவியாளராக பணியாற்றி வருகிறார். கோல்ஃப் மைதானத்துக்கு அருகே மான்கள் உணவு தேடி சுற்றித் திரியும் காட்சியை கண்ட சுதாகருக்கு மனவேதனை ஏற்பட்டுள்ளது. என்ன செய்யலாம் என்று யோசித்த அவர், பராமரிக்க ஆள்கள் இல்லாமல் தவிக்கும் மான்களுக்கு தினமும் உணவு கொடுத்தால் என்ன என்கிற சிந்தனை உதயமாகி இருக்கிறது. அதன்படி தினமும் காய்கறி, பழங்கள், பிஸ்கட் உள்ளிட்டவற்றை பை நிறைய வாங்கிக் கொள்ளும் சுதாகர் மாலை 4 மணிக்கெல்லாம் மான்களை காண மைதானத்தில் ஆஜராகி விடுவாராம். அதில் சுவாரஸ்யம் என்னவென்றால், புதர்களில் மறைந்திருக்கும் மான்கள் சுதாகரின் விசில் சத்தத்தை கேட்டவுடன் எந்தவித அச்சமும் இன்றி வெளியே வந்து விடுகின்றன. கூலி தொழில் செய்து கிடைக்கும் சொற்ப வருமானத்திலும் மான்களுக்கு உணவு வாங்க நாள்தோறும் 200 முதல் 300 ரூபாய் வரை செலவு செய்வதாக கூறுகிறார் சுதாகர். கூப்பிட்டோன்னே ஓடியாருதில்ல, அதில் ஒரு பசங்க மாரி நான் பார்த்துட்டு இருக்கிறேன். அதுங்களை எந்த சின்ன பசங்களோட அவங்க அப்பா கூப்பிட்டா கூட மதிக்காத போகிற பசங்களுக்கு இந்த காலத்தில் இருக்கிறவங்க மானு